ட்ரம்ப பொறுத்தவரையும் பிரசன்ட்ல நடக்கக்கூடிய ஈரான் யுத்தத்துல பெரிய அளவு மைலேஜ் இல்ல. அதனால அவரு நெறைய விஷயத்த போட்டு உடைக்கிறாரு. என்ன அப்டின்னா, பெரிய அளவுல இந்த அளவுக்கு போகாம கூட நம்மனால தடுத்திருக்க முடியும். பிளான் ஏ வேல செஞ்சிருந்தா அப்டின்ட்டாரு. என்னய்யா பிளான் ஏ? நீ தான் இறங்குனோனயே 40 பேருக்கு டிக்கெட்ட கிழிச்சு குடுத்த, வெற்றின்ன, இப்ப ஆட்சி மாற்றம் இருக்குங்கிற. கடைசில பிளான் ஏன்னா, அப்ப இது பிளான் பியா? பிளான் ஏன்னா என்ன சார்? அப்டின்னு கேட்கறதுக்கு முன்னாடி அவரே பதில் சொல்ட்டாரு. இந்த ஜனவரி மாசம் ஈரானுக்குள்ள ஒரு புரட்சிய உருவாக்கணும். அந்த புரட்சிக்காக ஏகப்பட்ட ஆயுதத்த உள்ளுக்குள்ள கொண்டு போய் பம்ப் பண்ணோம். பாவி பயலுக குர்திஷ்ல இருந்து பெரிய அளவுல ஈரானுக்குள்ள டெலிவரி நடக்கல. கொஞ்சூண்டு தான் நடந்துச்சு. அது மட்டும் ஃபுல்லா நடந்திருந்துச்சு. இன்னைக்கு கதையே வேற தெரியுமா? அப்படிங்கிறாரு. யோவ்! ராணுவ ரகசியத்த சொன்னா புடிச்சு உள்ள போடுவேன்னு இவர் தான் மொத நாள் பெரிய அளவு ஒரு சட்டத்த போட்டாரு. எது? அமெரிக்காக்குள்ள. அமெரிக்க ராணுவ ரகசியங்கள லீக் பண்றார்கள். ஈரானுக்கு உளவு பார்க்கிறார்கள். அவர பூரா நான் புடிச்சு உள்ள போடப் போறேன் அப்படின்னு. எதுக்கு? சில விமான ஃபுட்டேஜ் ரிலீஸ் ஆச்சு. விமானியோட ஃபோட்டோ ரிலீஸ் ஆச்சு. அது இங்க இருந்து தான் அமெரிக்கால இருந்து தான் போச்சு அப்படின்னு சொல்லிப்புட்டு, இப்ப அமெரிக்காவோட ராணுவ திட்டத்தை இவர் ரோட்டுக்கு ஏத்தி விட்டாரு. இந்த திட்டம் ஊருக்கே தெரிஞ்ச திட்டம். அது ஒரு பக்கம். இருந்தாலும் இவரே அதிபரே வாயால சொல்ட்டாரு. இப்பேற்பட்ட ஒரு திட்டம் போட்டோம். சரிப்பட்டு வரல. இன்னைக்கு ஈரான் தூச்சிக்கிட்டு இருக்கான். இருந்தாலும் ஈரான ஒழிச்சுப்புடுவோம் அப்படின்ட்டாரு. அப்ப தெளிவா தெரியுது. அமெரிக்காவுக்கும் வரக்கூடிய நேரங்கள்ல நடத்தக்கூடிய எல்லா தாக்குதலும் நமக்கு மைலேஜ குடுக்கும், பாசிட்டிவா குடுக்கும், வெற்றிய குடுக்குங்கிறது சந்தேகப்படுறாய்ங்க. அப்படி சந்தேகப்படுறனால தான் இந்த பழைய விஷயத்தெல்லாம் தட்டி விடுறார்கள். புது விஷயத்தையும் தட்டி விடுறார்கள். விரிவா தேசபக்தியில பார்த்தோம். எப்படி முஸ்தபா கமேனி கோமால இருக்காரு. அத ஒட்டி அமெரிக்கா என்னெல்லாம் சேட்டை பண்ணுது, அரசியல் பண்ணுது அப்படிங்கிறத தேசபக்தியில விரிவா பார்த்திருக்கோம். பார்க்காத நண்பர்கள் அங்க போய் பாருங்க. லிங்க பொறுத்தவரை ஒவ்வொரு வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லயும் இருக்கும். அதே மாரி சேனல் அபௌட் பேஜ்லயும் இருக்கும். இப்ப அதுக்கு அடுத்த விவகாரம். ஏன் அப்படின்னா, இது பழைய கதை அப்படின்னு சொல்லி எப்படியும் பொட்டி கிழிஞ்சிரும் அப்படிங்கிறது அவர்களுக்கே தெரிஞ்சிரும். இல்லையே ரீல் கிழிஞ்சிரும்னு எங்க ஊர்ல சொல்லுவாங்கன்னு கேட்கக்கூடாது. சில ஊர்ல பொட்டிம்பாங்க, சில ஊர்ல ரீலும்பாங்க. அடுத்த விவகாரத்த தட்டி விட்டார்கள். என்ன அப்படின்னா, ஈரானுக்குள்ள ஐஆர்ஜிசி யுத்தத்த நடத்திட்டு போக வெறி பிடிச்சு திரியுது. ஆனா இந்த பக்கம் ஈரான் மக்கள் தேர்ந்தெடுத்த அரசாங்கம், அதோட தலைவர் பெஷஷ்கியான் பெரிய அளவுல யுத்தத்துக்கு எதிரா இருக்காரு அப்படின்னு பெரிய அளவுல கிளப்பி விட்டார்கள். காரணம் என்ன அப்படின்னா, இப்ப அரசு தான் பொறுப்பு. ஐஆர்ஜிசி பொறுப்பு இல்ல அப்படின்னு விசித்திரமா உருவற்றாக ஈரான பாதுகாக்கிறது தான் ஐஆர்ஜிசியோட வேலை. இப்ப ஐஆர்ஜிசி இல்லாட்டி என்ன ஆகும்? ட்ரம்ப் இந்நேரம் உள்ள போய் உட்கார்ந்திருப்பாரு. உள்ள போய் உட்கார்ந்து என்ன சொல்லியிருப்பாரு? "மானே, தேனே, பொன்மானே" அப்படின்னு ஈரானிய மொழியில கவிதையா பேசியிருப்பாரு. அங்க உள்ள எண்ணெய பூரா திருடிட்டு வந்திருப்பாரு. மக்கள தெருவுல நிறுத்தியிருப்பாரு. மக்கள் திருப்பி அமெரிக்காவை எதிர்க்கக் கூடாதுன்னு ஈராக் மாரி ஒரு 5 பேர ஆள விட்டிருப்பாரு. அந்த 5 பேர போட்டு தள்ள ஈரான்ல ஐஆர்ஜிசில மிஞ்சி பொழச்ச ஆட்கள் அப்படின்னு 1 டசன் பேர் இருப்பார்கள். அவர்கள் ஒரு 10 குழுவா மாறி இருப்பார்கள். இது இனக்குழுன்றுவாய்ங்க. இது உலகத்துக்கே ஆகாது அப்படின்னு போய் ஒரு பட்டியல்ல எழுதி வச்சுட்டு போயிருவாய்ங்க. ஃபினான்சியல் டிரான்சாக்ஷன உலகம் பூரா முடக்குறக்கு. கடைசியில ஈராக்குக்கு பக்கத்துல துணைக்கு ஈரான் சுத்திக்கிட்டு இருக்கிற மாரி ஆயி போயிரும். உருப்பட போறது இல்ல சிம்பிளா. ஆனா இப்ப தெளிவா அமெரிக்கா ஐஆர்ஜிசியையும் அங்க உள்ள அரசாங்கத்தையும் பிரிக்குது. பிரிச்சு வேலைய பாக்குது. அதாவது பெஷஷ்கியான் பெரிய அளவு யுத்தத்துக்கு எதிரா இருக்காரு. ஐஆர்ஜிசி யுத்தத்துக்கு ஆதரவா இருக்குன்னு. ஆனா ஐஆர்ஜிசியோட ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது நிரந்தரமான தீர்வு. 45 நாளு வேணாம், 4 மணி நேரமும் வேணாம். எது யுத்தம் நிறுத்த வேணாம். ஒட்டுமொத்தமா யுத்தத்த நிறுத்து. ஈரான் மீது உள்ள தடைகள தூக்கிரு. ஈரான திருப்பி தாக்க மாட்டேன். 3ஏ கண்டிஷன் தான். நறுக்குன்னு. உட்கார்ந்து கையெழுத்த போட்டு கிளம்பி போய்க்கிட்டே இருப்போம். 2 பேரும் போய் அவன் அவன் வேலைய பார்ப்போம் அப்படின்ட்டார்கள். இது ஒண்ணும் பெரிய விஷயம் இல்ல. ஐஆர்ஜிசி கேட்கறது ஒண்ணும் குதிரை கொம்பான விஷயம் கிடையாது. நார்மலான விஷயம் தான். இது அமெரிக்காவுக்கு பிடிக்காதுன்னு ஒரு பக்கம் இருந்தாலும், அவன் அவன் விருப்பத்த சொல்ட்டான். இனி அமெரிக்காவுக்கு பிடிக்கலைங்கிறக்காக கடவுள்ட்ட உலகம் பூரா உள்ள மக்கள்லாம் வேண்டி உலகத்த படைக்கும்போது ஈரான விட்டுட்டு படைச்ச மாரி நெனச்சு இப்ப உருவாக்கிருங்க உலகத்தன்னு சொல்லவா முடியும்? ஆனா அமெரிக்காக்காரன் அப்படிதான் பேசிக்கிட்டு இருக்கான். மேப்ல இருந்து ஈரான அழிச்சுப்புடுவேன் அப்படின்னு. அழிக்க முடியாதுங்கிறனால தான் இந்த ஸ்டெப்பு. எது? ஐஆர்ஜிசியையும் இப்ப அரசாங்கத்தையும் பிரிக்கிறார்கள். டபார்ன்னு பெஷஷ்கியான் குதிச்சுட்டாரு. ஆஹா! இவனுங்கள விட்டா இவனுங்க பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருப்பாங்கலாட்டுக்கே அப்படின்னு குதிச்சு, ஒட்டுமொத்த ஈரான் மக்களும் சாக தயாராயிட்டோம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சுட்டார். காரணம் என்ன அப்படின்னா, ஈரான பாதுகாக்க அப்படின்னு. இத எதுக்கு தெளிவா கொண்டு வரார்கள் அப்படின்னா, ஏறக்குறைய அங்கேயும் பார்த்துட்டோம் சுருக்கமா.
எல்லா எனர்ஜி டிவிஷனையும் பாதுகாக்க மக்கள அனுப்ப ஆரம்பிக்கிறார்கள். அத தடுக்கிறக்கு, உடைக்கிறக்கு. இப்போ ஒட்டுமொத்த நாட்டையும் பாதுகாக்க மக்களே சாக தயாரா இருக்கோம் அப்படின்னு சொல்லி பிரசிடென்ட்டே அறிவிக்கிறார். இப்ப பிரசிடென்ட்டையும், ஐஆர்ஜிசியும் பிரிக்க முடியுமா அப்படின்னு கேட்டா, நாளைக்கு காலையில ஐஆர்ஜிசிக்கு இவரு விலைக்கு போயிட்டார் அப்படின்னு சொல்லி அறிவிச்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. அமெரிக்கா இப்படி டைரக்ஷன்ல போறதுக்கு காரணம், ராணுவத்துல முழு வெற்றி கிடைக்குமா அப்படின்னு அமெரிக்காவுக்கு சந்தேகம். அதே மாரி கிரவுண்ட் லெவல்ல இறக்கி விட்டாலும் வெற்றி, அதாவது கிடைக்குமா? மக்கள தூண்டி விட்டு அப்படின்னா, மக்கள தூண்டி விட்டு பெருசா வெற்றி இல்லையே! ஜனவரி மாசம் ஆயுதத்த குடுத்தும் முழு ஆயுதம் போல ஒரு பக்கம். சரி ஒரு 25% போச்சு. அத வச்சு அவனுங்க பெருசா ஆட்சி மாற்றத்த கொண்டு வரல. அப்படின்னு 2 பக்கமும் பெரிய அளவு மைலேஜ் இல்லாம இருக்கே அப்படின்னு ட்ரம்ப் தடுமாறுறார். திணர்றாரு. அதனால தான் அரசியல் குழப்பத்தையும் கொண்டு வராரு. அதே சமயம் பெரிய அளவு ராணுவ ரீதியான தாக்குதலுக்கும் தயாராகிறார். ஈரான் வரிசையா பத்த வைக்குது. இப்ப சவுதியில உள்ள முக்கியமான இண்டஸ்ட்ரியல் ஏரியாவ பத்த வச்சுட்டார்கள். பெரிய அளவு மிசைல் போய் தாக்கிருச்சு. நியூட்ரலைஸ் பண்ண முடியல. சவுதியோட முக்கியமான இண்டஸ்ட்ரியல் ஏரியா இப்ப பத்தி எரியுது. இனி செவ்வாய்க்கிழமை இரவு தாக்குதல் நடத்துனா, மக்கள் ஒரு பக்கம் இருப்பார்கள். மக்கள கிளைக்கிறார்களா? இல்ல மக்களோட தாக்குறார்களா? இல்ல அந்த பகுதிய விட்டு வேற ஏதாவது சம்பவத்த பண்றார்களான்னு தெரிய போது. ஆனா பதில் சம்பவம் உறுதி. இவரு ட்ரம்ப் சொல்ற மாரி 4 மணி நேரத்துல ஈரான அழிச்சிருவேன் அப்படிங்கிறது முடியாது. 40 நாள் ஆனாலும் ஈரான் பதிலுக்கு தாக்குதல் நடத்தும். அந்த பதில் தாக்குதல ட்ரம்ப்பால தாங்க முடியாதுங்கிறது இந்த நிமிடத்துல உள்ள உண்ம. யுத்தத்துல என்ன வேணாலும் நடக்கும். நாளைக்கு அமெரிக்கா கை ஓங்குறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இல்ல ஈரான் கை இன்னமும் வலுவாகுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஏன் அப்படின்னா, சிம்பிளா 5 கப்பல் ஈரானுக்குள்ள நுழைஞ்சிருக்கு. எது? ஆயுத கப்பல் 5 நுழைஞ்சிருக்கு. அந்த 5ம் ஆயுதம் தான். பெரிய அளவு அமெரிக்காவ வான்வெளி தாக்குதல்ல வச்சு செய்யறக்கு 5 கப்பல்கள் எங்க இருந்து வந்துச்சுன்னு தெரியல. அநேகமா சீனால இருந்து வந்திருக்கும்ங்கிறார்கள். சீனால இருந்து வந்தா மைலேஜ் எடுக்க முடியாது. அவன்கிட்ட இருந்து ரா மெட்டீரியல் வாங்கியிருந்தா உருப்படும். ஆயுதமாவே வாங்கியிருந்தா உருப்படாது. நமக்கு பிடிக்குது, பிடிக்கலங்கிறத தாண்டி எதார்த்தமான உண்மை. அவனோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்த வச்சு தான் 40 தலைகள இழந்துட்டு ஈரான் நிக்குது. வேற ரஷ்யா வெவ்வேறு பக்கத்துல இருந்து ஸ்மகிள் பண்ணி அனுப்பிச்சிருந்தா கதையே வேற. ஆனா ஈரான பொறுத்தவரை பெரிய அளவு அவர்களே செய்யக்கூடிய ஆட்கள் தான். இவனுங்களுக்கு மிசைல செஞ்சு கொண்டு வந்து குடுக்க தேவையில்ல. முக்கியமான அதோட உதிரி பாகங்கள் வெளியில இருந்து வந்திருக்கும். அதப் பொறுத்தவரையும் பிரச்சனை இல்ல. சீனா எதையும் செய்யப் போறதில்ல. வேற ரூட்ல சீனா ஹாங்காங்க்கு போயிருக்கும். ஹாங்காங்ல இருந்து இந்த பக்கம் ஈரானுக்கு ஷிப்மெண்ட்டா நகர்த்தி விட்டிருப்பார்கள். அப்ப ஈரானும் பதில் குடுக்கறக்கு வலுவா தயாராகுது. அதோட ட்ரெய்லரையும் சவுதியில காட்டிருச்சு. இப்ப ட்ரம்ப் என்ன பண்ண போறார் அப்படிங்கிறதான். கவலையே வேண்டாம். ட்ரம்ப் அடங்கவே மாட்டாரு. ட்ரம்ப்ப அடக்கக்கூடிய ஒரே வழி என்ன அப்புட்ன்னா, 4 வருஷம் சீக்கிரம் முடிஞ்சு அவர வீட்டுக்கு அனுப்புனா தான் உண்டு. மத்தபடி தலைவன் அடங்கவே மாட்டான். செவ்வாய்க்கிழமை பெரிய சம்பவம் இருக்கு. இல்ல அப்புட்ன்னா, அடுத்த செவ்வாய்க்கு தள்ளி வச்சிருக்கேன்னு கூச்சப்படாம நம்ம ஆள் சொல்லுவாரு அப்படிங்கிறது தான் எதார்த்தமான உண்ம.